Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. மைக்ரோசாஃப்ட் நிறுவனரும் உலக பெரும் பணக்காரர்களில் ஒருவருமான பில்கேட்ஸுக்கு ஆஸ்பர்ஜர்ஸ் சிண்ட்ரோம் இருப்பதாக அவரது மகள் பிபி கேட்ஸ் தெரிவித்துள்ளார். ஆஸ்பர்ஜர்ஸ் சிண்ட்ரோம் என்பது ஆட்டிச குறைபாட்டின் ஒரு வகைமை. 22 வயதாகும் பிபி கேட்ஸ் கால்கர் டேடி எனும் பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன் தந்தையை பற்றி உரையாடினார். தன்னுடைய ஆண் நண்பர்களை வீட்டுக்கு அழைத்து வரும்போது தந்தை வினோதமாக நடந்து கொள்வார் என்றும் அது தனது நண்பர்களுக்கு அச்சமூட்டுவதாகவும் தனக்கு வேடிக்கையாகவும் இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பில்கேட்ஸுக்கு ஆட்டிச குறைபாடு இருப்பதாக மருத்துவ ரீதியாக உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் கடந்த பிப்ரவரி மாதம் பேட்டி ஒன்றில் இன்றைய உலகில் தான் சிறுவனாக இருந்திருந்தால் தனக்கு ஆட்டிசம் இருப்பதாக மருத்துவர்கள் அறிவித்திருப்பார்கள் என்று பில்கேட்ஸ் கூறியிருந்தார். தான் சிறுவனாக இருந்தபோது தனக்கு குறிப்பிட்ட செயல்களை செய்வதில் தடுமாற்றம் இருந்ததாகவும் அதை தனது பெற்றோரால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் பில்கேட்ஸ் கூறியிருந்தார். உடல் எடை குறைப்பு மருந்துகளை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்க ஐநாவின் உலக சுகாதார நிறுவனம் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உடல் பருமன் என்பது உலகளாவிய சுகாதார பிரச்சினையாக தீவிரமடைந்து வருகிறது. உலக அளவில் 100 கோடிக்கும் மேற்பட்டோர் உடல் பருமன் பிரச்சினையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 70 விழுக்காட்டினர் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள நாடுகளில் வாழ்பவர்கள். இந்நிலையில் குழந்தைகள், பதின்பருவத்தினர், பெரியவர்களிடையே உடல் எடை குறைப்பு மருந்துகள் அதிகாரப்பூர்வமிக்க பரிந்துரைக்க உலக சுகாதார நிறுவனம் முடிவெடுத்துள்ளது. 2023 போதிய ஆதாரங்கள் இல்லாததால் உடல் எடை குறைப்பு மருந்துகளை அங்கீகரிக்க மறுத்த உலக சுகாதார நிறுவனம் தற்போது தன் நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டுள்ளது. எடை குறைப்பு மருந்துகளுக்கு குறைந்தது மாதம் $1000 செலவாகும் என்பதால் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க மக்களுக்கு உகந்த விலையில் மருந்துகள் கிடைக்க செய்ய வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.